Hi viewers, welcome to our channel. Today we learn standard 7th term 3 science unit 3 polymer chemistry lessons la நம்ம இன்னைக்கு வந்து part 1 வீடியோ தொடர்ந்து part 2 வீடியோ பார்க்கலாம். அதோட கண்டினியூ பார்க்கலாம். ஓகேவா? Plastics have helped us to make advancement in technology, building, healthcare, transport and food safety. Plastics என்ன பண்ணுது நம்மளுக்கு நிறைய விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுலன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி லெவல்லையும் பில்டிங்லையும் ஹெல்த் கேர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட் சேஃப்டியில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்குது. Plastics have completely occupied our life because of their characteristic qualities. Plastics have many positive qualities such as lightweight. பிளாஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் தரும். என்னென்னா லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் that can be molded into complex shapes. நிறைய காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் வந்து மோல்டடாக இருக்கும். there are also ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அண்ட் சம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் யூவி ரெசிஸ்டன்ஸாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும், யூவி ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ சீப். நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? அது வந்து சீப்பாகவும் கிடைக்கும் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் அஸ் டு யூஸ். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா. நவ் தட் யூ ஹேவ் டிஸ்கவர்ட் ஒய் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸோ பாப்புலர். நம்ம இப்போ டிஸ்கவர் பண்ணலாம் ஏன் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் த டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். நம்ம பார்க்கலாமா என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்ஸில் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஐட்டம்ஸ் தட் ஆர் வாட்டர் ப்ரூஃப் ஆர் யூவி ரெசிஸ்டன்ஸாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க ஹெல்த் கேர் ஐட்டம்ஸில். ஓகே, யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பார்க்கலாம். என்னென்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய வகையான பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. தட் ஆர் எக்ஸலண்ட் மெட்டீரியல்ஸ் when they are used for the right application. For example, let us take a syringe that is made from a type of plastic called polypropylene. என்னது பிளாஸ்டிக் சிரஞ்சில் யூஸ் பண்ணுறாங்களா அந்த பிளாஸ்டிக்ஸ்க்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாலிப்ரொபைலின் சொல்கிறோம். These syringes do not have to be sterilized and reused. இந்த syringes வந்து என்னது ஸ்டெர்லைஸ் பண்ண தேவையில்லை, reuse. Hence they provide high standard of hygiene and eliminate the risk of spreading disease. இதில் என்னது எந்த ஒரு நோய்கள் வந்து பரவுது அபாயத்தை என்ன பண்ணுது, ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் என்னது நோய்கள் வந்து இதில் வந்து பரவாது. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் அஸ் பிளாஸ்டிக் இஸ் எ மெட்டீரியல் தட் கேன் பி யூஸ்டு ஃபார் எ குட் அப்ளிகேஷன், இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் த ராங் அப்ளிகேஷன். இது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பொருளை பயன்படுத்த நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது, குட் அப்ளிகேஷனாகவும் இருக்கும், நன்மை பயக்கிறதாகவும் இருக்கும், ராங் அப்ளிகேஷனாகவும் இருக்கும், தவறான பயன்பாட்டிற்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பயன்படுத்தும். திங்க் அபவுட் த டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் யூ யூஸ் தேர் ஆர் பிளாஸ்டிக்ஸ். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஆர்டிகல்ஸ் சச்சஸ் தின் பிளாஸ்டிக் கேரி பேக். நம்ம கேரி பேக்கை யூஸ் பண்ணுறோமா இல்லையா? எஸ், you use this bag for a very short time and then throw it and dustbin. நம்ம என்னது ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அதை டஸ்ட்பினில் போட்டுரும். many of these carry bags do not get recycled and they litter and pollute our environment for a long time. என்னது அது வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது, அதனால் என்னது அதிக அளவில் பொல்யூட்டை நம்மளுக்கு பொல்யூஷன் மாசுபாட்டை வந்து என்விரான்மெண்ட்டில் உருவாக்குது. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் பிளாஸ்டிக்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ராங் அப்ளிகேஷன் தென் யூ கேன் ரெஃபர் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுஸ் பேன் ஆன் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ். என்னது ஒரு டைம் யூஸ் பண்ணி தூக்கி எறிகிற அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இது வந்து தடை பண்ணியிருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிஓ நம்பர் 84 டேட்டட் 25/6/2008 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜனவரி 2019 போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோவில் அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பேன் பண்ணியிருக்கு தமிழ்நாடு வந்து, அது மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்குது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பார்க்கலாம். தட் பிளாஸ்டிக்ஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம என்னது அதிக அளவில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆர் ஆல்சோ மேடப் ஆஃப் பாலிமர்ஸ். அது எதனால் ஆனதுன்னா பாலிமர்ஸ்னால ஆனது. ஆல் பிளாஸ்டிக்ஸ் do not have the same type of arrangement of units. எல்லா பிளாஸ்டிக்ஸ் என்னது ஒரே மாதிரியான யூனிட்ஸ் எல்லாம் ஆனது கிடையாது. இன் சம் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோனோமர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எ மோனோமர் இஸ் லீனியரால் ஆனது அண்ட் இன் சம் அதர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இஸ் கிராஸ் லிங்க்டாகவும் இருக்கும். ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து இது வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிமர் தெர்மோபிளாஸ்டிக் அண்டு தெர்மோசெட். என்னது தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அண்டு தெர்மோசெட். ஒன்று வந்து இலகுபவை. தெர்மோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது இலகுபவை, தெர்மோசெட்னா அப்படின்னா இறுக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதான் தெர்மோசெட். ஓகேவா? லெட் அஸ் see what these are. இதை பற்றி என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா இலகும். அது எதுனா பாலித்தீன் சொல்லுவோம், நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பாலித்தீன், அதை தான்
தெர்மோபிளாஸ்டிக் சொல்லுவோம். ஆல்சோ கால்ட் பாலித்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. is an example of a plastic. இது ஒரு பிளாஸ்டிக் ஒரு எக்ஸாம்பிள். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பாலித்தீன் கேரி பேக்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பாலித்தீன் கேரி பேக்ஸ், அதான் சொல்கிறாங்க. விச் ஆர் காமன்லி யூஸ்டு. நம்ம காமனாக அது என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். when you burn a polythene carry bag it melts, turns into liquid along with the production of an offensive odor, a bright flame and shoot. என்னது பாலித்தீன் கவரை நீங்கள் பர்ன் பண்ணுறப்ப என்னது அதில் அஃபென்சிவ் ஓடர் வந்து நம்மளுக்கு என்னது ரொம்ப கரும் புகையெல்லாம் அதில் வந்து விரும்பத்தக்காத நம்மளுக்கு என்னது அதை எரிக்கிறப்ப கரும் புகையெல்லாம் நம்மளுக்கு. ஆனால் சுடர் வந்து எப்படி இருக்கும்னா பிரைட் ஃப்ளேமாகவும் இருக்கும், கரும் புகையை வந்து வெளிப்படும் பாலித்தீனை பர்ன் பண்ணுறப்ப. அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இஸ் பிஇடி. பிஇடி அப்படின்னா பாலித்திலின் என்னது டெர்ப்தாலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்ப்தாலேட் பாலித்திலின், பிஇடினா பாலிஎத்திலின் டெர்ப்தாலேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் பார்த்து இது ஒரு பாட்டில், ஓகேவா. பாட்டில் வென் வி ஃபில் வித் பாயிலிங் வாட்டர், அதில் வந்து நம்ம பாயிலிங் வாட்டர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்ம் ஆகிடும். இட் கெட்ஸ் டிஃபார்ம்டு, அது வந்து என்னது உருகிரும். பிளாஸ்டிக்ஸ் விச் கேன் பி ஈஸிலி சாஃப்டன்ட் அண்ட் பென்ட் வென் ஹீட்டட் ஆர் நோன் அஸ் தெர்மோபிளாஸ்டிக். எந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹீட்டில் வந்து அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், பென்ட் வளைவாகவும் இருக்கும், ஹீட் பண்ணால் உருகிடும். அந்த மாதிரி தன்மை உடையது தெர்மோபிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. வெப்பத்தை வந்து அதனால் என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, ஓகேவா. These plastics can be modified and turned into another plastics item through the process of recycling. இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணலாம், மறுசுழற்சி செஞ்சு ரீசைக்கிள் பண்ணி வேறொரு பொருளாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம், ஓகேவா. தெர்மோபிளாஸ்டிக்ஸை நெக்ஸ்ட்டு தெர்மோசெட் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆன் த அதர் ஹேண்ட் தேர் ஆர் சம் பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், தெர்மோசெட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். விச் ஒன்ஸ் தே ஆர் மோல்டட், இது தயாரிக்கப்பட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். cannot be soft அண்ட் இது எப்படி இருக்காது, சாஃப்டாக இருக்காது. த்ரூ ஹீட்டிங் அது வந்து என்னது ஹீட்டை உள்வாங்கிக்கும், அது வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக தான் இருக்கும். தீஸ் ஆர் கால்டு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் சொல்கிறோம். இது வந்து பேக்லைட் அண்டு மெலமைன். பேக்லைட் அண்டு மெலமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு என்னது எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோசெட்டிங்க்கு எக்ஸாம்பிள், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கு எக்ஸாம்பிள். பேக்லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூவர் கண்டக்டர். பூவர் கண்டக்டர்ன்றது ஒரு கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் என்னது கடத்தாது இந்த பேக்லைட் அப்படிங்கிறது. அதனால் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஹேண்டில்ஸ் ஆஃப் வேரியஸ் யூட்டென்சில்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ மெலமைன் அப்படி ரெசிஸ்டன்ஸ் ஃபயர். மெலமைன் அப்படிங்கிறது என்னது ஃபயரில் ரெசிஸ்டன்ட் ஃபயராக யூஸ் பண்ணுறாங்க. ரெசிஸ்டன்ட் ஃபயர் அண்ட் கேன் டாலரேட் ஹீட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் தட் ரெசிஸ்ட் ஃபயரில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. மெலமைன் வந்து தீன இதெல்லாம் இதில் வந்து பாருங்கள் இதான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பற்றி தான். 2 types ஆஃப் பாலிமர் என்னென்ன, தெர்மோ சாஃப்டனி. தெர்மோ அப்படிங்கிறது சாஃப்ட்னி, வெப்பத்தால் லேகம் இதை தெர்மோ பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அதிலே கொடுத்துட்டாங்க சாஃப்டாக இருக்கணும். தெர்மோ செட்டிங் அப்படிங்கிறது இறுகு தன்மையில் இருக்கும். தெர்மோ செட்டிங் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னது தெர்மோ பிளாஸ்டிக் 3-4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, ஒவ்வொன்றா பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு டேங்கிள்டு பாலிமர் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கிலி இடையே எப்படி இருக்கும், குறுக்கு பிணைப்பு. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னேன், இதில் வந்து டேங்கிள்டு இருக்கா, சிக்கல் போன்ற அமைப்பு இருக்குதா, இல்லை. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நோ கிராஸ் லிங்க்ஸ் பிட்வீன் செயின்ஸ். ரெண்டுக்கும் அந்த செயினுக்கு இடையில் எந்த ஒரு லிங்க்ஸ் இல்லை. பிட்வீன் செயின்ஸ் கிடையாது, நோ கிராஸ் இல்லை, எந்த ஒரு குறுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. வீக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் செயின்ஸ். இதுக்கிடையே ஒரு ஈர்ப்பு சக்தி, பலவீனமான வீக் ஃபோர்ஸ் தான் இதில் இருக்குது. சாஃப்டன் வென் ஹீட்டட், ஹீட் பண்ணுறப்ப சாஃப்டனாக ஆகிடுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜ் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இமேஜுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பாலிமர் செயின்ஸ் ஹெல்டு டுகெதர், ஒன்றுக்கொன்று பிணைந்து காணப்படுது. ஸ்ட்ராங் கோவேலண்ட்டாக இருக்குது, கிராஸ் லிங்க்டாகவும் இருக்குது. கிராஸ் லிங்க் பாண்டிங் டஸ் த நாட் பிரேக் ஆன் ஹீட்டிங்காக என்ன பண்ண முடியாது, இது வந்து பிரேக் பண்ண முடியாது. ரிமைன்ஸ் ஹார்ட் வென் ஹீட்டட், திருப்பி ஹீட் பண்ணுறப்ப அதோட ரிமைன்ஸ் ஹீட்டாக ரொம்ப ஹார்ட் ஆகுது, ஓகேவா. ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக்ஸ். தெர்மோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன, பிஇடி வாட்டர் பாட்டில்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் தெர்மோஷெட் பிளாஸ்டிக் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ், ஓகேவா. இப்போ ரெசின் கோட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். Now that you have learned about the difference between thermoplastic and thermosetting polymers, let us find out more about the different types of plastic that use in our daily life. நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ் கெமிக்கல் கண்டெயின், அதில் நிறைய டேஞ்சரஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. Did you know that there are many different types of plastics?
நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய டைப்ஸ் பிளாஸ்டிக்ஸை. யூ கேன் டெல் தீஸ் பிளாஸ்டிக்ஸ் பட் பை சர்ச்சிங் ஃபார் ஏ ரெசின் கோடு. அதில் வந்து என்ன இருக்குன்னா ரெசின் கோடு வந்து இருக்கும். பிளாஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசின் கோடு இருக்குமா, அது அடிப்படையில் தான் அது வந்து என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். The resin codes are a universal way of categorizing different types of plastic which helps us separate plastics. அது எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாஸ்டிக் இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக என்னது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தட் இட்ஸ் ஈஸியர் டு ரீசைக்கிள் தம். ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை த ரெசின் கோட்? நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? வேர் கேன் யூ ஃபைண்ட் த ரெசின் கோட் ஆன் ஏ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் இருக்கும் ரெசின் இது இருக்கும், ரெசின் கோடு வந்து இருக்கும். லுக் அட் தட் சார்சிங் அரோ ட்ரையாங்கிள் ஷேப். அது எப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இருக்கும். சிம்பிள், அந்த சிம்பிள் பார்த்தோன்னா அட் த பாட்டம் ஆஃப் த பாட்டிலுக்கு அடியில் இருக்கும். அந்த பிளாஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்ட், அதில் பிராண்ட் இருக்கும், லேபிள் ஸ்டிக்கர் இருக்கும், அந்த லிட் ஆஃப் ஏ கண்டெய்னர், அந்த மூடி பகுதியில் அந்த பிராண்டு லேபிள் ஸ்டிக்கர்லாம் இருக்கும். அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்கும். வாட் நம்பர் இஸ் மார்க்டு இன் த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளில் சென்டரில் என்ன மார்க் பண்ணிப்பாங்க அப்படின்னா வாட் லெட்டர்ஸ் அண்ட் ப்ளோ திஸ் இஸ் வாட் வி கால் ஏ ரெசின் கோட். அந்த லெட்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசின் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதாம்மா, இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பிஇடியோட ரெசின் கோடு. இந்த மாதிரி சிம்பிளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாஸ்டிக்ஸில் அடிப்பகுதியில் இருக்கும். இஃப் த நம்பர் இஸ் 1, இப்போ நம்பர் 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ சென்டர் பார்ட்டில், வித்தின் த சார்சிங் அரோ ட்ரையாங்கிள், அது வந்து ஒவ்வொன்றையும் தொடர்ந்து வரும். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொன்றையும் சேர்ஸ் பண்ணி இருக்கும். அண்ட் ஆர் த ஹேஸ் த அக்ரானம் பிஇடி ஆர் பிஇடின்னு இருக்கும். இன் திஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து விச் இஸ் கால்டு பிஇடின்னு சொல்கிறோம். பெட். Now that you have found out that the bottle has a specific resin code, let us see what gives the bottle and other plastics products certain qualities. Different chemicals are added to plastics. நிறைய chemicals வந்து additives வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்ஸில் ஆட் பண்ணுறாங்க. to give them various qualities and characteristics. அது என்னது, நிறைய குவாலிட்டிஸும் அதோட தன்மையும் மாறுபடும், அது கேரக்டரிஸ்டும் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை மாறலாம், ஸ்ட்ரென்த்து, அதோட அமைப்புகள், சாஃப்ட்னஸ் ஆர் டிரான்ஸ்பரன்சி, இதோட கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டிஸ்லாம் சேஞ்சஸாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். தேர் ஆர் சம் கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் பிளாஸ்டிக்ஸ் தட் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் அவர் ஹெல்த். சம் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னது, பிளாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், டேஞ்சரஸாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு, அவர் ஹெல்த், நம்ம உடம்புக்கும் அனிமல்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட்டுக்கும் நிறைய தீங்கி விளைவிக்கக்கூடியது கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு, பிவிசி ரெசின் கோடுன்னு சொல்கிறோம்ல 3, இந்த மாதிரி 3 அப்படிங்கிற சிம்பிள் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் வந்து அதில் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா காட்மியம் அப்படிங்கிற மெட்டல்ஸும் அந்த லீட் இருக்கும். விச் ஆர் டாக்ஸிக் கெமிக்கல். இது என்னது, ஒரு டாக்ஸிக் கெமிக்கல், நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கல். விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு யுவர் ஹெல்த், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலிஸ்டரின். இது என்னது, பாலிஸ்டரின் என்னது, பிஎஸ் ரெசின் கோடு. இதோட ரெசின் கோடு பார்த்தோம்னா 6 அப்படின்னு சொல்ல ஹேஸ் ஸ்டிரைன் விச் இஸ் எ டாக்ஸிக் கெமிக்கல் நோன் டு காஸ் கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் இதில் இருக்கும். இதுக்கு வந்து நம்பர் வந்து என்னது 6ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஓகேவா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமேஜில் பிளாஸ்டிக் ரெசின் கோடு சார்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் ரெசின் கோடு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் அதர் நேம்ஸ் என்ன நெக்ஸ்ட் காலம்ஸ்லேயும் அது காமன் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எபோட், அதை பற்றி என்ன காலம்ஸ், இது வந்து இந்த இது ஐட்டம்ஸ் வந்து சரியானதா தவறானதா, இது பாதுகாப்புடையதா பாதுகாப்பற்றதா அப்படிங்கிறத பற்றி சைடில் அதோட மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் புக்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லுக் அட் த ரெசின் கோட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பேஜ் ஆன் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். நம்ம ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். வாட் ஆர் காமன் ஐட்டம்ஸ், அதில் பொதுவான ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் சேஃபாகவும் இருக்கும், அன்சேஃப் ஃபார் அஸ். நம்ம யூஸ் பண்ணுறது சேஃபாக இருக்கும், அன்சேஃப் இருக்கும். பிளாஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட்டுக்கு அதையும் அங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. Look at the resin code chart and find out more about different types of plastics, the common items and the plastics that are safe and unsafe for us, animal and the environment. Okay, next பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கோட இம்பேக்ட்ஸ் பார்க்கலாமா. பிளாஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதோட தாக்கங்கள் எப்படி இருக்குன்னா, அதோட சீப்பாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும், விலை மலிவானதாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபிள் அண்ட் ஹாவ் கான்ஸ்டிபியூட்டட் டு ரேஞ்ச் ஆஃப் அட்வான்ஸ் த பெனிஃபிட்ஸ் ஆர் டு அவர் மாடர்ன் லைஃப். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பிளாஸ்டிக் வந்து ஒரு மாடர்ன் லைஃப்க்கு அட்வான்ஸாக இருக்குது. பட் த இன்க்ரீஸ் இன் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக், நம்ம அதிக அளவில் அதை யூஸ் பண்ணுறப்ப பர்டிகுலர்லி த ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவுட் பிளாஸ்டிக்ஸ், நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணி தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீரியஸ் இம்பேக்ட்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டு, அனிமல்ஸ் அண்ட் அவர்கள் நம்ம உடம்புக்கும் சுற்றுப்புறத்துக்கும் அனிமல்ஸுக்கு எனக்கு ரொம்ப அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நிறைய இம்பேக்ட்ஸை உருவாக்கும், நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் பாருங்கம்மா, இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும்.
we have seen garbage dumps with different plastics. Garbage dumpsல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய plastics, different types of plastics இருக்கும். One big problem with plastics is that they do not decompose or biodegrade. அது என்னது டீகம்போஸ் ஆகாது. மக்கும் பொருள் மக்கா பொருள் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குது. do not decompose ஆகாத பொருட்களும் இருக்கும். This leads to large amount of waste that will not disappear and end up accumulating and polluting the environment. அது என்ன பண்ணும், நிறைய அதிக அளவில் அங்கே போய் குவிக்கப்பட்டதுனால அதிலிருந்து நிறைய சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து பொல்யூஷன் வந்து இருக்குது. ஓகே, லாட் ஆஃப் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் such as polythene bags and food packaging that thrown away are responsible for littering the environment and clogging drains. Standing water breeds mosquitoes that can spread disease such as malaria, dengue and chikungunya and also lead to flooding. நிறைய நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் வந்து பாலித்தீன் பேக்ஸு, ஃபுட் பேக் பண்ணுறாங்களா, அந்த பேக்கேஜ்லாம் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு த்ரூ பண்ணுறனால எரியறனால நிறைய அதிக அளவில் குவிக்கப்படுறதுனால நிறைய நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் நிறைய மாசுபாடு பொல்யூஷனை உண்டாக்குது. அந்த மாதிரி கிளாஜிங் ட்ரெயின்ஸ் அந்த வடிகால் அங்கே நீர் போகுதுலாம் அந்த இடத்துல போய் என்ன பண்ணும், இது வந்து அந்த சுற்றுப்புறத்தை வந்து ஒரு குப்பை கூடமாக அதை தான் சொல்கிறாங்க. கிளாஜிங் ட்ரெயின்ஸ் வந்து உருவாக்குது நிறைய பேக்கேஜ் இதெல்லாம் போடுறதுனால. ஓகேவா, இதில் மஸ்கிட்டோஸ் நிறைய கொசுக்கள் வரனால நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா அந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அது பாலித்தீன் பேக்லாம் என்விரான்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவுட்டர் சைடில் தூக்கி போடக்கூடாது. நிறையா டிசீஸ் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. A lot of the plastic waste we use such as plastic bags, bottles, straws, ends of the oceans. நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குது, பிளாஸ்டிக் பேக்ஸ், பாட்டில்ஸ், ஸ்ட்ராஸ்லாம் எங்கே, அது கடைசியில் எங்கே போகணும், ஓசன்ஸ் தான் போகும். பிளாஸ்டிக் இந்த ஓசன்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் த சன்லைட், வாட்டர் அண்ட் த பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் த வேவ்ஸ் விச் பிரேக்ஸ் இட் டவுன் த டைனி பீசஸ் கால்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் எடுத்து பார்த்தீங்க நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லாம் எங்கே கடைசியில் போகுது அப்படின்னா ஓசன்ஸ் தான் போகுது. ஓகேவா, அதில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். சம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபீட்ஸ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் டூத் பேஸ்ட்டில் இருக்குது, ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடி ஸ்க்ரப்ஸ். மைக்ரோபீட்ஸ் ஆர் வாஷ்டு டவுன் இன் ட்ரெயின்ஸ். நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா எண்டப் இன் த சாயிலில் கலக்கும். ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஓசன்ஸ். Microbeads are washed down in drains and end up in the soil, river, lakes, which cause pollution என்ன பண்ணும், உருவாக்கும். அதிக அளவில் பொல்யூஷனை உண்டு பண்ணும். ஓகே, இதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இந்த ஓசன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன துகள்கள். மைக்ரோ பிளாஸ்டிக் உடஞ்சி எப்படி இருக்குது, சின்ன துகள்களாக இருக்குது. இதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக் சொல்கிறோம். இது நிறைய பாதித்த பொல்யூஷனை உண்டு பண்ணுது. ஓகே, மெனி பேர்ட்ஸ் ஈட் பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ். நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸை என்ன பண்ணும், சாப்பிடும். அந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை என்ன பண்ணும், அது எடுத்துக்கும். விச் ஆர் கவர்ட் இன் ஆல்கே. அதில் என்ன இருக்கணும், ஆல்கே கவர் ஆகிருக்கும். ஒன்ஸ் இன் த ஸ்டொமக் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவங்க வயிற்று பகுதியில் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் கேனாட் பி டைஜஸ்டட். பிளாஸ்டிக் வந்து டைஜஸ்டட் ஆகுது. அங்கே போய் சாப்பிட்றப்ப அந்த கீழே கிடக்கிற அந்த இதெல்லாம் எதுக்காக சாப்பிடும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம சாப்பிட்டு போடுற பொருளில் வந்து எப்படி இருக்கும், ஃபுட்டு இருக்கும். அந்த ஸ்மெல்க்காக அது சாப்பிட போகிறப்ப அந்த பிளாஸ்டிக்ஸும் சேர்ந்து அது வந்து சாப்பிட்ரும். அது வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டொமக்கில் போகிறப்ப அது டைஜஷன் ஆகாது. Decrease the amount of space for food can lead to starvation. In 2015 plastics were found in 90% of seabirdsல பார்த்தோம் அப்படின்னா 90% வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதோட ஸ்டொமக்கில். ஓகேவா, we have already read that government of Tamil Nadu has banned one-time use and throw away plastics such as plastics carry bags, plates, straws and water pouches. This is an indication that important efforts are taking place to reduce negative consequences of plastic on the environment. Already government of Tamil Nadu என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேன் பண்ணியிருக்குது. ஒன் டைம் யூஸ் பண்ணுற பொருள் நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பேன் பண்ணியிருக்கு. பிளாஸ்டிக் கேரி பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் பவுச்சஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணி தடுத்துருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். ஏன்னா சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்கு நிறையா பொல்யூஷன் வந்து உண்டாகுது. ஓகே, இதில் பாருங்கம்மா, இதில் தெரியும் ஏர்னால இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து மைக்ரோ ஃபைபர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் போய் எங்கே போகுது, ஃபிஷ், வாட்டர், கடைசியில் அது ஃபுட்டு சாப்பிட்ற நம்ம பிளேட்டுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிட்றோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். மைக்ரோ ஃபீட்ஸ் வந்து நீரில் கரைஞ்சி வாட்டரில் கரைஞ்சி அதை வந்து ஃபிஷ் வந்து எங்கே இருக்கும், வாட்டரில் தானே இருக்குது. அது சாப்பிட்றப்ப அதோட ஸ்டொமக் போய் அதில் இருந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபுட்டு மூலமாக நம்மளை வந்து வந்தடையுது. அதான் இமேஜில் சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து நம்மள்ட்ட இருந்தே போய் நம்மள்கிட்டே வந்துடுது.
PLA பிளாஸ்டிக் அப்படின்னா என்னது அப்படின்னா பாலிலாக்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. PLA பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பாலிலாக்டிக் அமிலம். கேன் யூ see how much plastic litter pollutes our environment? என்னது நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க லிட்டர் பொல்யூட்ஸ் என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு பொல்யூட் ஆகிருக்குது. ஹவு நைஸ் வுட் இட் பி இஃப் எ மெட்டீரியல் அண்ட் ஹேட் சிமிலர் குவாலிட்டிஸ் டு பிளாஸ்டிக்ஸ் குட் பி biodegradable, be absorbed by the soil and give nutrition to the soil. என்ன நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து என்னது, நம்ம மக்கும் பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பயோடிகிரேடபிள் பொருட்கள் வந்து நிலத்தினால சாயிலில் உறிஞ்சப்பட்டு நிலத்துக்கு என்ன பண்ணுது, நியூட்ரியன்ஸை கொடுக்குது, சாயிலுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்குது. அது வந்து எவ்வளவு இனிமையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எஸ் அதான் உண்மை. Scientists have thought about alternative synthetic plastic and have found polylactic acids, a substitute for some types of plastics. நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க have thought about alternate, அதுக்கு பதிலாக என்னது சிந்தட்டிக் பிளாஸ்டிக் செயற்கை முறையில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. செயற்கைகளை மாற்றாக சயின்டிஸ்ட்லாம் என்னது PLA பாலிலாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற அதில் உண்டாக்க என்னது ஒரு பிளாஸ்டிக்ஸை வந்து ஒரு உற்பத்தி பண்ணியிருக்கு. பாலிலாக்டிக் ஆசிட் பாலிலாக்டிக்ஸ் இஸ் கம்போஸ்டபிள் ஆஃப் பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். இது என்னது ஒரு பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக்மா. இந்த பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா திஸ் பாலிமர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ட் ஸ்டார்ச். இது எதுலேருந்து கிடைக்குன்னா பிளான்ட்டில் இருக்க ஸ்டார்ச் சச்சஸ் ஏ கார்ன் சுகர் கேன் அண்ட் பல்ப் ஃப்ரம் சுகர் பீட்ஸ்லேருந்து கிடைக்குது. PLA இஸ் எ பயோடிகிரேடபிள். PLA அப்படிங்கிறது என்னது ஒரு பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். ஓகேவா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் ஃபுட் பேக்கேஜிங் கார்பேஜ் பேக்ஸ் அண்ட் டிஸ்போசபிள் டேபிள் வேர். இதுக்கெலாம் யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து மக்கக்கூடிய பொருள் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் கொடுத்துருக்கான் PLA ஃபுட் கண்டெய்னர்ஸ் டீ பேக்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாமா. ஓகே, வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். நிறைய டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது, நிறைய என்னென்ன மெத்தட்ஸ் பார்க்கலாமா. எப்படி அப்புறம் பிளாஸ்டிக்ஸை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய மெத்தட்ஸ். பிளாஸ்டிக்ஸ் ஆர் எவரிவேர். பிளாஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர் இன்க்ரீசிங் கன்சியூம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் நீட்ஸ் ஏ சொல்யூஷன். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் ஹவு அண்ட் வேர் பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் அண்ட் த பெட்டர் மெத்தட்ஸ் டிஸ்போசிங் பிளாஸ்டிக். நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ இருக்கிற இதில் பிளாஸ்டிக்ஸ் வந்து அதோட பிறகு ஒரு தீர்வு தேவைப்படுது. ஆனால் வந்து ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிறந்த முறைகளை வந்து நம்ம கையாளலாம். டிஸ்போஸ் ஆர்கானிக் வேஸ்ட் சச்சஸ் த பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஆர்கானிக் வேஸ்ட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட் ரிமைன்ஸ் கேன் கெட் broken down by bacteria in the soil to create a rich source of nutrition in the form of compost. நிறைய நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸோட பீல்ஸ் ஃப்ரூட்ஸோட பீல்ஸ் ஃபுட் இதெல்லாம் என்ன பண்ணுது சாயிலில் போய் ஓகே பயோடிகிரேடபிள் அது பாக்டீரியா மூலமாக சாயில் என்ன பயோடிகிரேடபிள் சாயில் வந்து ஒரு கம்போஸ்ட்டாக மாற்றுறது. நியூட்ரியன்ஸ் சோர்ஸ் நல்ல சத்து மிக்க சாயிலாக மாற்றிடுது, ஒரு உரமாக மாற்றிடுது. A material that gets decomposed through natural process and action by bacteria is called biodegradable அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் மக்கும் தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வாறு சிதைக்கப்படுதோ ஒரு பாக்டீரியா மூலமாக நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக அந்த பொருட்கள் வந்து டீகம்போஸ் ஆனால் அதை தான் என்ன சொல்கிறோம் பயோடிகிரேடபிள்னு சொல்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, டு நாட் டீகம்போஸ், அது வந்து டீகம்போஸ் ஆகாது, மக்காத பொருள் சொல்கிறோம். பை நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா and are therefore not biodegradable. It is important for us to separate our biodegradable and non-biodegradable waste and dispose them separately. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயோடிகிரேடபிளும் நான் பயோடிகிரேடபிள் திங்ஸை என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணி நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம். ஓகேவா. A lot of the plastic produced globally is designed to be used only once and thrown away, creating large amount of plastics waste. Plastic waste end up being recycled, incinerated, landfill, dumped or end up littering our environment. நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு டைம் யூஸ் பண்ணி இன்னொரு டைம் தூக்கி போட்டுரும். அந்த பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணலாம் அகைன் என்ன பண்ணலாம், நம்ம தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. It is estimated that for all the plastics wherever produced ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இன்சிடேட்டட் லேண்ட்ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கலாம். ஓகே. நிறைய பொல்யூஷன் வந்து உண்டு பண்ணுது பிளாஸ்டிக்ஸ் வந்து. 79% பார்த்தீங்கன்னா அப்படின்னா லேண்ட்ஃபில்ஸ் டம்ஸ் ஆர் த என்வரான்மெண்ட். பிளாஸ்டிக்ஸில் 79% வந்து லேண்ட்ஃபில்ஸ் ஆகுது, 12% வந்து இன்சினரேட்டட் ஆகுது, ஒன் ஸ்மால் 9% மட்டும் தான் என்ன பண்ணுது மறுசுழல் ரீசைக்கிள் பண்ண முடியுது. லேண்ட்ஃபில்னா இது குப்பை மேடாகுது. 12 இன்சினரேஷன்னா எரிக்கப்படுது, 12% எரிச்சிட்றாங்க, 9% பார்த்தோன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. Let us learn more about what happens with the plastic waste.
ஒன் வே டு லுக் ஆர் பிளாஸ்டிக் டிஸ்போசல் 5R பிரின்சிபல். நம்ம என்ன பண்ணலாம், 5R பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்ஸ்க்கு அதில் என்ன நடக்குது, எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாமா. ரெஃப்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தவிர்க்கிறது. எப்படி நம்ம அதை தவிர்க்கலாம். ரெடியூஸ்னால் என்னது, எப்படி அதை குறைக்கலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை. ரீசைக்கிள்னால் திருப்பி மீண்டும் எப்படி அதை பயன்படுத்த மறுசுழற்சி பண்ணுறது. ரெக்கவர் பண்ணுறது, மீட்டெடு திருப்பி எப்படி மீண்டெடுது, ரீயூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். We have already learned about the waste pyramid and how the different methods of waste disposal can be seen in terms of the best option or the least favorably in this order. In an order, refuse, reduce, reuse, recycle, recover and landfill. பார்க்கலாமா. ஃபஸ்ட் என்னது, ரெஃப்யூஸ் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது. எப்படி நம்ம அதை தவிர்க்கலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஒன் டைம் யூஸ் த்ரூ அவை பிளாஸ்டிக்ஸ் கேன் ஆஃபன் பி அவாய்டட். இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணுற பொருட்களை தூக்கி எறிகிறத நம்ம வந்து தவிர்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வி கேன் கேரி காட்டன் அண்ட் ஜூட் பேக்ஸை யூஸ் பண்ணலாம். வென் வி கோயிங் டு ஷாப்பிங் போகிறப்ப என்ன பண்ணலாம், காட்டன்லான ஜூட்லான பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் சே நோ வேன் எ ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் அஸ் எ பிளாஸ்டிக் பேக். என்னது, நம்ம வந்து கடைக்கு ஷாப்கீப்பர்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைகளை தரதை மறுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெடியூஸ் அப்படிங்கிறது என்னது, ரெடியூசிங்னா எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வி யூஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிக்ஸ் எப்படி குறைக்கலாம். பிஃபோர் பையிங் ஏ பிளாஸ்டிக்ஸ் ப்ராடக்ட் வி கேன் செக் டு யூஸ் சி இஃப் தேர் ஆர் எனி சப்ஸ்டியூட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு. நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது வந்து நம்மளுக்கு தேவையில்லையா அப்படி இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், யோசித்து அதை வந்து என்ன பண்ணலாம், வாங்கலாம். இஃப் வி சி fewer plastics, we will create less plastic waste. However, even if we try to reduce the amount of plastic we use thrown away, it is impossible to stop using plastic completely. நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க முடியாட்டி கூட நம்ம என்ன பயன்படுத்துறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேவா, அதோட எண்ணிக்கையை வந்து நம்ம குறைக்க முடியும். ரீயூஸ் அப்படிங்கிறது மீண்டும் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. இஃப் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கேன் பி யூஸ்டு அகைன் அண்ட் அகைன். என்னது, பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணுறத விட அகைன் பாசிபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம். திருப்பி நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணலாம், அகைன் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் ஏ பிளாஸ்டிக் பேக் இட் குட் கண்டிஷன், அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து குட் கண்டிஷனாக நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப் த்ரோவிங், அதை தூக்கி எறியறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், வி கேன் யூஸ் இட் அகைன் த நெக்ஸ்ட் டைம் வி கோ ஃபார் ஷாப்பிங். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷாப்பிங் போகிறப்போ அதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா. இஃப் வி ஹேவ் ஏ பிளாஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இஃப் யூ டூ நாட் ஃபீல் லைக் யூஸிங் இட் அகைன், நம்ம தேவையில்லை நம்மளுக்கு அடுத்து தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கிவ் இட் டு அதர்ஸ். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம கொடுக்கலாம். தூக்கி எறியாமல் என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அதர்ஸ் கொடுக்கலாம். இன்ஸ்டீட் ஆஃப் த்ரூவிங் இட் அவுட். ஓகே, ரீசைக்கிள் பார்க்கலாமா. மறுசுழற்சிக்கு பயன்படுது எப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் என்னது, இதுதான் சிம்பிள் மாதிரி ரீசைக்கிள். இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் plastic waste. Separating plastic waste and making sure it gets recycled is good as it turns waste material into something new. முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியலை செப்பரேட் பண்ணணும். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். தென் இட் வில் நாட் பி த்ரோன் அவே இன் லேண்ட்ஃபில்ஸ். எனது கொண்டு அப்படியே ஒரு இடத்துல குமிச்சு எல்லாத்தையும் கலந்து கொண்டே குமிச்சு லேண்ட்ஃபில்ஸ்னால் என்னது, குப்பை மேடாக்கக்கூடாது, ஓப்பன் டம்ஸில் கொண்டே கொட்டக்கூடாது. எண்டிங் நம்ம லிட்டர் இந்த என்விரான்மெண்ட் நிறைய பொல்யூஷன் வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து உருவாக்கும். மெனி தெர்மோபிளாஸ்டிக் கேன் பி ரீசைக்கிள்டு. தெர்மோபிளாஸ்டிக்ஸ் வந்து என்னது நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியும். த கேன் பி சாஃப்ட் அண்ட், அது ஏன்னா சாஃப்டண்டாக இருக்கும். பை ஹீட்டிங் அண்ட் கேன் பி மேட் இன் டு அனதர் ஆர்டிகிள் பை ரீசைக்ளிங். பட் தெர்மோ ஷெட்டிங் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரீசைக்கிள் பண்ண முடியாது. அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரீசைக்கிள் பண்ண முடியாது. ரீசைக்ளிங்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் சேலஞ்சிங் and it is important to know that plastics cannot be recycled forever. There are so many different types of plastic which are often mixed together, making it difficult to separate them back into the original material. Every time plastic is melted and recycled, it lost quality. This is called downcycling சொல்கிறாங்க. Recycling of plastics waste cannot be the only solution to plastic pollution. என்னது, ரீசைக்கிள் பண்ணுறது தான் என்னது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுசுழற்சி பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவர் அப்படிங்கிறது என்னதுன்னா கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட். கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட்னா என்னது,
ரெக்கவர்னா திருப்பி என்ன பண்ணுறது, மீட்டு எடுக்கிறது. உரமாக இருக்க இன்சினரேட் எரித்தோ அல்லது என்னது மக்கும் பொருளாக்கியோ இல்லை இன்சினரேட்டை சாம்பலாக்கி எரித்து சாம்பலாக்கியோ என்ன பண்ணலாம், திருப்பி அதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். பார்த்தோம் அப்படின்னா சாலிட் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரிசோர்ஸஸ். சாலிட் வேஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரிசோர்ஸஸ் சச்சஸ் என்னது எலக்ட்ரிசிட்டி அண்ட் கம்போஸ்ட் த்ரூ தெர்மல் அண்ட் பயாலஜிக்கல் மீன்ஸ். பர்னிங் பிளாஸ்டிக்ஸ் இன் ஏ லார்ஜ் ஃபர்னேஸ் டு ஓப்பன் இட் பேட் ஃபார் த என்விரான்மெண்ட். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் பிளேஸில் வச்சு நம்ம வந்து பேர்ன் பண்ணோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் நிறைய பொல்யூஷன் வந்து உண்டாகும். ஓகேவா. ஓப்பன் பர்னிங் ரிலீஸ் டாக்ஸிக் பொல்யூண்ட். ஓப்பன் பர்னிங் பண்ணுறப்ப என்ன நிறைய டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ் வந்து நச்சுத்தன்மை வந்து பொருட்கள் வந்து உருவாகும். அது என்னது ஏர் பாதிக்கப்படும். சாயில் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த். நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அனிமல்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட். அனிமல்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை. பர்னிங் பிளாஸ்டிக்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். பர்னிங் பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சருக்கு இது பண்ணி என்ன வெப்பப்படுத்தி இன்சினரேட்டர்ஸ் அண்ட் ட்ராப்பிங் த கேஸ் என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணணும். அண்ட் கலெக்டிங் த டாக்ஸிக் ஆஸ். இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கலெக்ட் பண்ணி அண்ட் வைட்லி யூஸ் டு ப்ரொடியூஸ்ட் எனர்ஜி என்னது மின்சாரத்தை தயாரிக்க முடியும். அதை வந்து கவனமாக என்ன பண்ணணும், அதை வந்து பிரித்து எடுக்கணும். எதை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் பண்ணி ட்ராப்பிங் கேஸஸையும் டாக்ஸிக் நச்சுத்தன்மையும் பிரித்து எடுத்து அதில் என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மின்சார சக்தியை வந்து என்ன பண்ண இதிலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். திஸ் இஸ் ஆஃபன் சீன் அஸ் பாசிட்டிவ் வே டு டீல் வித் பிளாஸ்டிக் வேஸ்ட். இது நம்மளுக்கு சாதகமாக கருதப்படுது. ஹவவர் பர்னிங் பிளாஸ்டிக்ஸ் ரிலீஸ் சூப்பர் டாக்ஸிக் கேஸஸ் அட் த ரிமைனிங் ஆஸ் கண்டைன்ஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை வந்து எரிப்பதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன நச்சுத்தன்மைகள் டாக்ஸிக் கேஸஸும் வரும், நிறைய கெமிக்கல்ஸும் வந்து அது மாதிரி என்னது ஹெவி மெட்டல்ஸும் வெளிவரும். அது வந்து நம்மளுக்கு தவிர்க்க முடியாது. ஓகேவா. அதனால் இது வந்து பர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து நாட் ஏ குட் சொல்யூஷன். இது ஒரு குட் சொல்யூஷன் கிடையாது. அஸ் வி எண்ட் அப் வேஸ்டிங் நான் ரினியூவல் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சூப்பர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு ஸ்டோர் ஆர் டிஸ்போஸ் சேஃப்லி. நம்ம என்ன பண்ண முடியாது, கையாள முடியாது நச்சுத்தன்மையோட அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் அந்த சாம்பல் உருவாகுது இல்லைமா, அந்த ஆஷ் அந்த இது உருவாகுது வந்து என்னது இது ஒரு சிறந்த முறை கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்போஸ்ட் யுவர் ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்டை என்ன பண்ணலாம், கம்போஸ்ட் உரமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஓப்பன் பர்னிங் அண்ட் இன்சினரேஷன் எடுக்கிறப்ப இந்த மாதிரி பொல்யூஷன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே. லேண்ட்ஃபில் ஆகும். லேண்ட்ஃபில்னால் என்னதுன்னா குப்பைக்கு அப்படியே குழியிட்டு புதைக்கிறது. எப்படி புதைக்கணும், பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆஃபன் எண்ட்ஸ் அப் இன் லேண்ட்ஃபில்ஸ் that are huge holes where waste is buried to keep it separate from the environment. என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணுற ஒரு பெரிய குழிகளாக வச்சு அதில் என்ன பண்ணலன்னா அந்த வேஸ்ட்டை வந்து போட்டு புதைக்கிறது தான் சொல்கிறாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் வே. எல்லா காமன் வே ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் டு பி டிஸ்போஸ்ட் த அரவுண்ட் த வேர்ல்டு. உலக அளவில் என்னது இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி குழியில் போட்டு என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்ஸை புதைச்சிருவாங்க. பிளாஸ்டிக்ஸ் மேக்கப் 7 to 13% ஆஃப் வேஸ்ட் தட் இஸ் சென்ட் டு லேண்ட்ஃபில்ஸ் ஆன் எ குளோபல் ஸ்கேல். பிளாஸ்டிக்ஸ் இன் லேண்ட்ஃபில்ஸ் கேன் ஸ்டில் லீட் டு பொல்யூஷன் ஆஃப் த ஏர், சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டரில் நிறையா பொல்யூஷனை உண்டு பண்ணுது. ஓவர் டைம் லேண்ட்ஃபில்ஸ் அதிக அளவில் லேண்ட்ஃபில்ஸ் கேன் டீக்ரேட் ஆகுது. அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கூட அதில் வந்து ஃபார்ம் ஆகும். சர்டன் பிளாஸ்டிக் அண்ட் லீக் அவுட் இன்டு என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகும், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்லாம் லீக் அவுட் ஆகும். அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் லீக் அவுட் ஆகும். அதை தான் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா. லேயர்ஸ் ஆஃப் சாயில் இருக்கும். லேண்ட்ஃபில் நிறைய குப்பை குளங்க அடியில் போட்டு பெரிய குழி போட்டு புதைச்சிட்டாங்கன்னா நிறைய என்னது டாக்ஸிக் கார்பேஜ் மூலமாக லிக்யூட் ஃப்ரம் கார்பேஜ் நிறைய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். மக்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக்ஸ் தான் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸுங்கிறது. த concept of biodegradable plastics or bioplastics was first introduced in the 1980s based on the nature of degradation. There are two main types of plastics இருக்குது. biodegradable plastics எத்தனை இருக்குது, 2 types இருக்குதுமா. என்னென்னா degradable plastics and compostable plastics இருக்குது. Degradable plastics are made from petroleum oil or gas. அதனால் ஆனது degradable plastic which is the same as conventional plastics. The difference is that they have a chemical or additive added to them to make the breakdown faster than conventional plastics when they are exposed to sunlight, oxygen or water. What do you think will happen to biodegradable plastics? Degradable plastics break down into tiny piece called microplastics. இப்போ degradable plastics இருக்குல்லமா, இந்த டீக்ரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளை உடஞ்சி என்ன பண்ணுதுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம என்விரான்மெண்டலில் இருந்து ரொம்ப நாளைக்கு சிதைவடையாமல் என்ன பண்ணுது, தங்கி இருக்குது. லாங் டைமாக இங்கே வந்து இருக்குது. டைனி ஸ்பீசிஸாக இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக ஃபார்ம் ஆகி அங்கே வந்து இருக்குது. ஓகேவா. டீக்ரேடபிள் வீரியம் குறைந்த பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் டு நாட் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி இன் த என்விரான்மெண்ட். இது என்ன ஆகுது, முழுவதாக என்ன பண்ணுது,
சிதைந்து கலப்பதில்லை, முழுவதுமாக பிரேக் டவுன் ஆகுது கம்ப்ளீட்டாக. சயின்டிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் தட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இந்த ஓசன்ஸ் ஆர் ரியலி பேட் அண்ட் இட்ஸ் லைக்லி தட் தீஸ் டைனி ஸ்பீசிஸ் இந்த சாயில் ஆர் ஆல்சோ ஹார்ம்ஃபுல். இதனால் என்னது, நம்ம சாப்பிட்ற கடல்வாழ் ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, ஃபிஷ்ஷு கிராப் இதெல்லாம் சாப்பிட்றப்ப அது மூலமாக என்னது நம்மளை வந்து திருப்பி வந்தடையுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மூலமாக என்னது நம்மளுக்கே வந்து நம்மளுக்கு என்ன நிறைய தீங்குகளை ஏற்படுத்துது, உயிரினங்கள் நிறைய தீங்குகளை ஏற்படுத்துது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முழுவதும் அது என்னது சிதைவடையாது. Combustible plastics are derived from renewable resources such as corn, sugar cane, advanced seeds and stem cells. Combustible plastics அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இதில் இருக்கலாமா கார்ன், சுகர் கேன் இதிலிருந்து தயாரிக்கப்படுற ஒரு பிளாஸ்டிக்ஸ் தான். ஓகேவா, இது வந்து மக்கும் டீக்ரேடபிள் ஆகும். இந்த பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா combustible plastics can be broken down completely by microbesனால degrade and turn back into food for plants. அது என்ன திருப்பியும் பிளான்ட்ஸுக்கு ஒரு ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் அண்ட் அதர் நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா. பிளாஸ்டிக் இதான் சாப்பிட்ற பாக்டீரியா. பிளாஸ்டிக்கை ஈட் பண்ணுற பாக்டீரியா என்னென்னு பார்க்கலாமா? சாப்பிட்ற பாக்டீரியா. ஓகே, இன் 2016 பார்த்தோன்னா சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஜப்பான் டெஸ்ட் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் பாக்டீரியா ஃப்ரம் எ பாட்டில் ரீசைக்ளிங் பிளான்ட் அண்ட் ஃபவுண்ட் தட் என்னது ஐடனெல்லா சாகியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடனெல்லா சாகியன்சிஸ். ஓகே, இஸ் 201 F6 good digest the plastic used to make single use drinks bottles that are made for polyethylene terephthalate PETன்னு சொல்லுவாங்கம்மா. இது வந்து எனது ஜப்பானில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாட்டில்களை பிளாஸ்டிக் பாட்டில் பாலிஎத்திலின் டெரிப்தாலேட்டான அந்த பாட்டிலை வந்து என்னது ரீசைக்கிள் பண்ணுற ஆலையில் என்ன பாக்டீரியா வந்து ஒரு முறை வந்து பயன்படுத்தப்பட்ட அந்த பாட்டிலை என்ன பண்ணுறாங்க, அது வந்து சாப்பிடுது, அது வந்து அது வந்து செரிப்பதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சாங்க. த பாக்டீரியா ஒர்க்ஸ் பை செக்ரேட்டிங் அண்ட் என்சைம் மூலமாக எப்படி செக்ரேட் ஆகுது, நோனஸ் பீட்டேஸ் தட் த பிரேக்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் இன்ட்டு ஸ்மாலர் மாலிகுல்ஸாக என்ன பண்ணுது, பிளாஸ்டிக்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது என்சிபேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக. தி ஸ்மாலர் மாலிகுல்ஸ் ஆர் தென் அப்சர்வ் பை த பாக்டீரியா ஃபுட் சோர்ஸ். த ஒர்க்கிங் ஃபார் த என்சைம்ஸ் டயக்ராமட்டிக்லி சோன் பிலோ. இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஒர்க்கிங் எப்படி இருக்குது இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா வந்து எப்படி இந்த எத்திலின் கிளைக்கால் வந்து சாக்னிஸ் அதர்ஸ் பியூட்டிஃபிலிம் ஈட்ஸ் என்னது டெரப்தாலிக் ஆசிட்ஸ் எத்திலின் கிளைக்கால். ஓகேவா, ஆல்தோ த டிஸ்கவரி ஆஃப் த பாக்டீரியா பிரேக் டவுன் பிளாஸ்டிக்ஸ் இஸ் சீன் அஸ் பொட்டன்ஷியல் சொல்யூஷன் ஆஃப் த பிளாஸ்டிக் சொல்யூஷன். இட் இஸ் ஸ்டில் வெரி காம்ப்ளெக்ஸ். இதோட என்னது இது பாக்டீரியா வந்து கண்டுபிடிப்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பிளாஸ்டிக் மாசுபாடு இது ஒரு சாத்தியமான தீர்வாக வந்து இருக்காது. இது ஒரு சிக்கல். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எ பிக் இஷ்யூஸ் இன் த ஸ்கேல் ஆஃப் த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ராப்ளம். நம்மளுக்கு என்னது அதிக அளவில் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து என்னது இதை வச்சு பாக்டீரியா வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும், நம்ம வந்து அழிக்க முடியாது. வி கன்சியூம்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் சச் லார்ஜ் குவான்டிட்டிஸ். நம்மளுக்கு என்னது அதிக அளவில் கன்சியூம் பண்ண வேண்டியிருக்கும் லார்ஜ் குவான்டிட்டிஸ் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி இன்க்ரீசிங். த ஸ்கேல் ஆஃப் பாக்டீரியா பிரேக்கிங் டவுன் பிளாஸ்டிக்ஸ் இட் மச் ஸ்லோலர். பாக்டீரியா என்ன பண்ணும், கொஞ்சம் குறைந்த அளவில் தான் அது வந்து இது பண்ண முடியும், மாசுபாட்டின் அளவு வந்து குறைக்க முடியும். வில் therefore not solve the crisis we are facing. Another limitation is that is restricted to PET resin code is one plastics where currently is one of the most recyclable plastics worldwide. என்னது PET இந்த குறியீடு இருக்கலாமா, அந்த ரெசின் குறியீடு இருக்கிற அந்த பாக்டீரியா இது வந்து என்ன பண்ணும், பாக்டீரியா வந்து மற்றொரு குறைபாடு என்னன்னா ரெசின் 1 அப்படிங்கிற அந்த கோடு இருக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், டீகம்போஸ் பண்ணும் பாக்டீரியா வந்து. ஓகேவா, இட் வில் நாட் பி ஃபெசிபிள் சொல்யூஷன் டு த இஸ்யூஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸ் நான் ரீசைக்கிள் லோ கிரேட் பிளாஸ்டிக்ஸ் விச் ஆர் பொல்யூட் த என்வரான்மெண்ட். நிறைய நான் ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்ஸ்லாம் நிறைய பொல்யூஷனை வந்து நம்மளுக்கு என்வரான்மெண்ட்டில் உண்டு பண்ணுது. தட் இஸ் ஒய் இட் கேனாட் பி த சொல்யூஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் பொல்யூஷன் ஆன் இட்ஸ் ஓன். இதுக்கு ஒரு தீர்வுகள் வந்து என்னது, இந்த பெரிய மாசுபாடான இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு எந்த ஒரு தீர்வாக அமையாது, இது வந்து ஒரு சாத்தியமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் டைப்ஸ் அண்டு யூசஸ் பார்க்கலாம். கிளாஸ் பற்றி பார்க்கலாம், கண்ணாடி அதோட வகைகள் அதோட பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, கிளாஸ் கேன் பி ஃபவுண்ட் வேர் எவர் வி லுக். நம்ம என்னது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கிளாஸ் பார்ப்போம். எங்கே, ஏ கிளாஸ் விண்டோ ஆர் ஏ கிளாஸ் மிரர் ஆர் கிளாஸ் லைட் பல்ப்லாம் பார்த்துருப்போம். கிளாஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் அண்டு மோஸ்ட் வெர்சடைல் ஹியூமன் கிரியேட்டட் மெட்டீரியல்ஸ். இது ஒரு பழமையான versatile human created materials. Glass is the only material that can be recycled over and over again without losing its quality. Glass is bit of brittle. It's hard enough to protect us, but it shatters with incredible easy. It is made from sand. Glass வந்து எதனால் ஆன அப்படின்னா sand
நால ஆனது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட். இது என்னது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். மோஸ்ட் சர்ப்ரைசிங்லி இட் பிகேவ்ஸ் லைக் எ சாலிட் மெட்டீரியல். இது பார்க்குறக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு சாலிட் மெட்டீரியல் தான் இருக்கும். பட் இட் ஆல்சோ சார்ட் த வெட் லிக்விட் இன் டிஸ்கஸ். கிளாஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற கிளாஸ் பை ஹீட்டிங் silicon dioxide until it melts to about 1700 degrees Celsius and sodium carbonate is added to it. கிளாஸ் எப்படி தயாரிக்க ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறாங்க. சிலிக்கான் டை ஆக்சைடை வந்து மெல்ட் பண்ணி எவ்வளோ டிகிரி செல்சியஸில் 1007 டிகிரி செல்சியஸில் மெல்ட் பண்ணி சோடியம் கார்பனேட்டை என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் கூல் டவுன் ரியலி ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கூல் பண்ணுறாங்க. வென் சிலிக்கான் டை ஆக்சைடு மெல்ஸ் த silicon and oxygen atoms break out of their crystal structure. அதுக்கப்புறம் என்னது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கிது மெல்ட் ஆகும். இஃப் வி கூல்டு இட் ஸ்லோலி திருப்பி என்ன பண்ணுறாங்க ஸ்லோவாக கூல் பண்ணுறப்ப இட் ஆட்டம்ஸ் வுட் ஸ்லோலி லைன் அப் பேக் இன் டு தயர் கிறிஸ்டலின் அரேஞ்ச்மெண்ட். என்ன பண்ணுவோம் அந்த ஆட்டம்ஸில் என்ன பண்ணணும்னா லைனாக அரேஞ்ச்மெண்ட் ஆகும். கிறிஸ்டலின் டைப்பில் arrangement ஆகும். But if we cool and liquid fast enough, the atoms of the silica will be halted in their tracks that won't have time to line up and that will be stuck the one old arrangement with no order to the arrangement of the atoms. We call materials like this as amorphous. At this stage glass is linear in arrangement, inorganic in nature and has structure very similar to glasses and they are considered as polymers. லைன்னா என்னது அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக நிறைய இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே லைனாக சிமிலராக அந்த கிளாஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிறது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இந்த கமர்ஷியல் கிளாஸ் பிளான்ட் அண்ட் சாண்ட் இஸ் மிக்ஸ்டு வித் வேஸ்ட் கிளாஸ். இந்த கமர்ஷியலாக நம்ம என்னது வர்த்தக அளவில் நம்ம தயாரிக்கப்படுகிற அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தயாரிக்கப்படுற அந்த மண்ணில் வந்து என்ன பண்ண கிளாஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் திருப்பி என்ன பண்ணல ரீசைக்கிள் பண்ண முடியும். கமர்ஷியல் கிளாஸ் பிளான்ட் அண்ட் சாண்ட் இஸ் மிக்ஸ்டு வித் வேஸ்ட் கிளாஸ் சோடாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அண்டு லைம்ஸ்டோன் அண்ட் ஹீட்டட் இன் ஏ ஃபர்னேஸ். இதெல்லாம் என்ன பண்ணலாம் கண்ணாடி தயாரிக்கப்படும்போது மணல்கள் வந்து வீணாகி போனால் அந்த வீணாக போயிருக்குன்னா அந்த கண்ணாடியோட சோடா ஆசையும் அதுக்கப்புறம் என்னது லைம்ஸ்டோன்னா என்னது சுண்ணாம்புக்கள்னு சொல்கிறோம்ல கால்சியம் கார்பனேட்டு இதெல்லாம் சேர்த்து கலந்து என்னது நல்லா இது இன்ஸ்டலேஷன் ஃபர்னேஸ்னு உலையில் வந்து என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ணணும். த சோடாஸ் ரெடியூஸ் த சாண்ட் ஸ்மெல்ட்டிங். சோடா என்ன பண்ண எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாண்ட் ஸ்மெல்ட்டிங் அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடியூஸ் ஏ கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் தட் வுட் டிசால்வ் இன் வாட்டர். இது அது வந்து கண்ணாடி வந்து அப்படிங்க கிளாஸ் வந்து என்னது நீரில் வந்து கரையும். அது வந்து கரையாமல் இருக்க தடுப்பதற்காக அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. த லைம்ஸ்டோன் இஸ் ஆர்டர் டு ஸ்டாப் தட் ஹேப்பனிங் டிசால்வ் இன் வாட்டர். அந்த வாட்டரில் கண்ணாடி வந்து டிசால்வ் ஆகும். அந்த டிசால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த என் ப்ராடக்ட் இஸ் கால்டு சோடா லைம் சிலிக்கா கேஸ். கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா சோடா லைம் சிலிக்கா கேஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து நம்ம பயன்படுத்துகிற ஆர்டினரி கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆர்டினரி கிளாஸ் தான் அது. ஓகேவா. யூஸ்வலி அதர் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு சேஞ்ச் த அப்பியரன்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபினிஷ்டு கிளாஸ். நம்ம யூஸ் பண்ணுற முடிஞ்ச வரலும் பார்த்தோம் அப்படின்னா அதோட சேஞ்ச் அப்பியரன்ஸ்னு அதோட தோற்றம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்க அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அயன் அண்டு குரோமியம் பேஸ்டு கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு த மோல்டன் செட் டு மேக் க்ரீன் டைண்ட் கிளாஸ். அயனும் குரோமியனும் எதுக்காக கெமிக்கல்ஸை வந்து சேர்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கலர் க்ரீன் கலரில் ஒரு கிளாஸ் வந்து உருவாகுது. ஓவன் ப்ரூஃப் borosilicate glass widely sold under the trademark is made by adding boron oxide to the molten mixture. அதே மாதிரி தான் பைரக்ஸ் இருக்கலாம் அந்த மார்க் பண்ண விற்கிற கண்ணாடி தான் என்னது அந்த மெல்ட்டை அதில் ஆட் பண்ணுறோம். அந்த இதில் என்னது போரான் ஆக்சைடு மோல்டன் மிக்சராக ஆட் பண்ணுறோம். அது மூலம் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆடிங் லீட் ஆக்சைடு மேக்ஸ் ஃப்ரம் எ சாண்ட்விச் ஆர் லேமினேட் ஆஃப் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாண்டட் டுகெதர். நம்ம அந்த ஆட் பண்ணுறோம் என்னதான் ஆட் பண்ணுறோம்னா லீட் ஆக்சைடு ஆக்சைடு இருக்குல்ல அதை சேர்க்கும் போது நல்ல நம்மளுக்கு வந்து குட்டாக இருக்கும். நல்ல படிக நிலையில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எளிதில் வெட்டக்கூடிய அந்த கண்ணாடி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னது இஸ் யூஸ்டு காரில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் காரில் மல்டிபிள் லேயர்ஸ் இது வந்து மல்டிபிள் லேயர்ஸ்னால் அது பல்வேறு அடுக்குகளில் கிடைக்கிறது தான். இது வந்து ஃபஸ்ட்டு பாண்டட் பிளாஸ்டிக் டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ்டு இது எங்கே யூஸ் பண்ணுறோம் கார் வின்ஸில் பார்த்துருப்பீங்க. ஹீல்ஸ் இஸ் மேட் பை கூலிங் மோல்டன் கேஸ் வெரி குவிக்லி டு மேக் இட் மச் ஹார்டர். அது ரொம்ப என்னது ஹார்டராக இருக்கும்.
ஓகே, இது வந்து குளிர வைக்கிறப்ப கண்ணாடி வந்து மிக குளிர வைக்கிறப்ப அது வந்து கடினத்தன்மையாக இருக்கும். அது காரில் இருக்கிற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்காக தயாரிக்கப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.